ராதா 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 என்னங்க ராதா என்னங்க அதுக்குள்ள எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண? என்ன உளறீங்க? நான் இதே ட்ரெஸ்ல தானே இருக்கேன். கனவு முழிச்சிட்டு இருக்கும் போதே அசடு மாதிரி இருப்பீங்க. இத கனவு வேறையா? கன்றாவி. போய் படுத்து தூங்குங்க. வா போவோம். நான் தான் வேலை இருக்குன்னு சொல்லிட்டேன்ல. வந்து குட் நைட். குட் நைட். உன் பேர் என்னப்பா? பாவடசாமிங்க. சரி, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனை போல சம்சாரத்துக்கு தான். நீங்க ஊர்லயே பெரிய மனத்துவ டாக்டர்னு எல்லாரும் சொன்னாங்க. அதனால உங்களை பார்க்க வந்திருக்கேன். எங்க உன் சம்சாரம்? வெளியே நிக்கிறா, கூப்பிடுறேன். நீங்களே அந்த அக்குறுமத்தை பாருங்க. அருந்ததி, அடி அருந்ததி. குட் மார்னிங் டாக்டர் அம்மா. குட் மார்னிங். ஏன் உன் பொண்டாட்டி புடவை கட்டிக்காம கையில வச்சிட்டு இருக்கா? அவ ஏன் கேக்குறீங்க? எங்க அம்மா, பெரியம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாரும் கட்டி விட போனா அடிக்கிறான், மேல விழுந்து கடிக்கிறான். சொல்லியும் பாத்துட்டேன், திட்டியும் பாத்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறா. அருந்ததின்னு பேரை வச்சுட்டு இப்படி அரையும் குறையமா திர்றாளே. எங்க வியாதி முத்தி பாவடையும் காட்டி போட்டுட்டு வீதியில் ஓடிடுவான்னு பயமா இருக்கு. இந்த ஒரு குறையை தவிர மத்தபடி உன் பொண்டாட்டி உங்ககிட்ட ஒழுங்கா நடந்துக்குவாளா? என் பொண்டாட்டி ஒழுங்கா புடவைதான் கட்ட மாட்டாள் ஒழிய ஒழுக்கத்துல பொம்பளை கண்ணகி. அப்படியா? எப்ப இருந்து இப்படி நடந்துக்கிறா? ஒரு நாள் ஷூட்டிங் பாக்குறதுக்காக என் சொந்தக்காரங்களை கூட்டிட்டு ஸ்டுடியோவுக்கு வந்தா. அங்கே என்னை பார்த்ததுமே சேலையை ஒத்து போட்டா சண்டாளி. நீ எதுக்கு ஸ்டுடியோக்கு போன? நான் சினிமா ஸ்டுடியோவுல உடை அலங்கார நிபுணரா இருக்கம்மா. படங்கள்ல நடிக்கிற நடிகர் நடிகைகளுக்கு துணி வச்சு கொடுக்கறதாங்க என் வேலை. ஸ்டுடியோல உன் சம்சாரம் உன்னை பாக்கும்போது நீ என்ன செஞ்சுட்டு இருந்த? மேக்கப் ரூம்ல கவர்ச்சி நடிகை மினிராதா இவ மாதிரியும் நின்னுகிட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு புடவை கட்டி விட்டுட்டு இருந்தேன். அத உன் சம்சாரம் பாத்துருக்கா இல்லையா? ஆமாங்க, உத்து உத்து பார்த்துட்டு இருந்தா. பாவடசாமி, அது வேற ஒண்ணும் இல்ல. உன் மனைவி பொசசிவ் நேச்சர் உள்ளவ. நடிகைகளோட உடல் அழகுல மயங்கி எங்கே நீ அவளை கைவிட்டுட்டு போயிடுவியோங்கிற பயம். அவ தன்னுடைய அழக எப்பவுமே உன் கண்ணுக்கு காட்டிக்கிட்டு இருக்கணுங்கிற எண்ணம். அது மாத்திரம் இல்ல, இன்னொருத்திக்கு புடவை கட்டி விடுற புருஷன் தனக்கும் தான் கட்டி விடட்டுமேங்கிற உரிமை. அதைத்தான் அவன் எதிர்பார்க்கிறான். இனிமே உனக்கு புடவை கட்டின பொண்டாட்டி தான் வேணும்னா நான் சொல்றபடி செய்யணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்யறேன். தினம் நீ அவளுக்கு புடவை கட்டி விடு, அவ கைட்டி எறிய மாட்டா. பொண்டாட்டிக்கு புடவை கட்டி விட்டா ஊரே என்ன அசிங்கமா பேசுங்களே. இங்கதான் நீ தப்பு பண்ற. உன் மனைவியோட அன்பை நீ புரிஞ்சுக்கணும். நீ பக்கத்து வீட்டு குழந்தை எடுத்து கொஞ்சும் போது உன் குழந்தை வேணும்னே உன் மடியில வந்து ஒட்டிக்கும். அப்படித்தான் பொண்டாட்டியும். புரிஞ்சுதா? இனிமே நீதான் அவளுக்கும் காஸ்டியூமர். இப்பவே கட்டி விடு. எனக்கு பாவடசாமின்னு பேர் வச்சதுக்கு பதிலா சேலசாமினே பேர் வச்சிருக்கலாம். திரும்படி திரும்ப கட்டிக்க. என் மானத்தை காப்பாத்திட்டீங்க. என் உயிரில் வர உங்களை மறக்க மாட்டேன். நன்றி. போயிட்டு வரம்மா. சரி, போயிட்டு வாப்பா. பாடி போலாம். சிரிச்சிட்டேன். இது எஸ்டேட்ஸ் ஃபைல். இது இன்கம் டாக்ஸ் ஃபைல். நமஸ்தே ஜி. நமஸ்தே சார் ஜி. என் வைஃப் கிட்ட நெக்லஸ் காமிச்சிட்டீங்களா? எல்லா நெக்லஸையும் காமிச்சாச்சுங்கோ. அதிலே இந்த வைர நெக்லஸ் ஒண்ணுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்றாங்க. குட். Really my wife is always a woman of taste. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன விலை? 5 லட்சம் ரூபாய் தான் ஆகுது. டன். செக்ரட்டரி, இவர் கடைக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு செக் அனுப்பிச்சிருங்க. சரி, நீங்க போகலாம். நமஸ்தே ஜி. செபாஸ்டியன், முதலாளி இது அம்மாட்ட கொண்டு கொடுத்துரு. சரிங்க முதலாளி. சார், ஒரு விஷயம் நான் சொல்ல தப்பா நினைச்ச கூடாது. ஒரு சாதாரண டிரைவரை நம்பி இவ்வளவு விலை உயர்ந்த நெக்லஸ் கொடுத்து அனுப்புறீங்களே, அது அவ்வளவு உசிதமா படல சார் எனக்கு. நீங்க எங்கிட்ட புதுசா வேலைக்கு வந்த செக்ரட்டரி, அதனால செபாஸ்டியன் பத்தி தெரியாது. அவன் எங்கிட்ட 25 வருஷமா வேலை செய்யற விசுவாசம் உள்ள டிரைவர். பை பை, வர 10ஆம் தேதி எனக்கு கல்யாணமா 25 வருஷம் ஆகுது. அந்த சந்தோஷத்துக்கு அடையாளமா நம்ம கிட்ட வேலை செய்யற எல்லா தொழிலாளர்களுக்கும் 6 மாசம் போனஸ் தரதா டிக்ளேர் பண்ணிட்டு. போன மாசம் தானே 3 மாசம் போனஸ் கொடுத்தோம், மறுபடியும் 6 மாசம் போனஸா? எஸ், சகல சௌபாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை மட்டும் தர மறுத்துட்டார். அதனால எங்கிட்ட வேலை பார்க்கிற எல்லா தொழிலாளர்களையும் என்னுடைய குழந்தைகளா தத்தெடுத்துக்கிட்டேன். இன்னைக்கே நோட்டீஸ் போர்டுல போனஸ் ஒரு தொட்டிடுங்க. தாதா தாதா, என்னங்க நாளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். லாரல் காடி படம் அது இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஈவினிங் ஷோக்கு 2 டிக்கெட் அடிச்சு பிடிச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். புறப்படு. நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. அதுக்குள்ள நான் போய் அப்பாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே. ஆமா, நாங்க 2 பேரும் சினிமாக்கு போயிட்டு டாஜா சாப்பிட்டு வந்துடுறோம். டின்னருக்கு எங்களுக்காக நீங்க வெயிட் பண்ணணும். வராத போல. மாப்பிள, ப்ரோகிராம் மாறி போச்சு. ஆமாங்க,
லாரல் ஹார்டி பிக்சர்னா என்ன மாதிரியே அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாவும் பார்க்க வரேன்னு சொன்னாரு. இருக்கிறதோ 2 டிக்கெட். அதனால இன்னைக்கு நானும் அப்பாவும் போயிட்டு வரோம். நீங்க இன்னொரு நாளைக்கு போங்க, டிக்கெட் கொடுங்க. ராஜேஷ், இந்த மாணிக்கம் செட்டியார் கேஸ்ல வாய்தா கேட்டிருந்தோம்ல, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் டைப் பண்ணி ரெடியா வைங்க. இன்ஸ்பெக்டர் மகேந்திரா சில கேஸ் கட்டுகளை கொடுத்து அனுப்புவாரு, வாங்கி வச்சிருங்க. நானும் அப்பாவும் படம் பார்த்துட்டு தாஜ்ல சாப்பிட்டு வரோம். நீங்க வீட்லயே சாப்பிடுங்க, எங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். கமான் ராதா. குட் ஈவினிங் ராஜேஷ். குட் ஈவினிங் டாக்டர். தனியா உட்கார்ந்து என்ன டைப் பண்றீங்க? வேற என்னத்த, என் தலையெழுத்தை தான். என்ன உங்களுக்கு இந்த வயசுலயே இவ்வளவு விரக்தி? பின் என்ன டாக்டர், மனைவியை கூட்டிட்டு சினிமாவுக்கு போலான்னு 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். என்ன அம்போன் விட்டுட்டு அந்த டிக்கெட் எடுத்துட்டு அவ அப்பாவை கூட்டிட்டு இவ சினிமாவுக்கு போயிட்டா. ராஜேஷ், ஏன் உங்க எண்ணங்கள் உள்ளுக்குள்ளேயே போட்டு கும்பிட்டு இருக்கீங்க? உங்க விருப்பு வெறுப்புகளை வெளிப்படையா உங்க மாமனார் கிட்டையும் மனைவி கிட்டையும் சொல்லிட வேண்டியது தானே? மாமனாரா மட்டும் இருந்தா சொல்லிருப்பேன் டாக்டர். அவர் எனக்கு குருவும் கூட. அந்த குரு பக்தியில தான் உறவுங்கிற கூண்டுக்குள்ள குருவி மாதிரி அடைஞ்சு கிடக்கிறேன். டாக்டர், என்னோட ஒரே லட்சியம் பிரபல வக்கீலாகி பேரும் புகழும் வாங்கணுங்கிறது தான். அதுக்காகத்தான் வக்கீல் எத்திராஜ் கிட்ட ஜூனியரா சேர்ந்தேன். தொழில எனக்கு கை கொடுப்பாருங்கிற ஒரே நம்பிக்கையில தான் அவரோட மகளையும் கைப்பிடிச்சேன். ஆனா எல்லாமே நான் நினைச்சதுக்கு நேர்மாறா நடந்து போச்சு. மாணவன்கிற பேரோட இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருந்தேன்னா இன்னைக்கு நான் ஒரு மரியாதைக்குரிய வக்கீலா இருப்பேன். மருமகனா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுனாலதான் வக்கீலாவும் ஆக முடியல, மானமுள்ள கணவனாவும் வாழ முடியல. ராஜேஷ், உங்க வேதனை எனக்கு புரியுது. சந்தர்ப்பம் வரும்போது இது சம்பந்தமா நானே அவங்க 2 பேருக்கிட்டையும் பேசுறேன். ஃபாதர், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷமும் நீங்க தான் எங்களை ஆசீர்வாதம் பண்றீங்க. ஆனா ஒரு தடவை கூட எங்க வீட்டுல நடக்கிற விருந்துக்கோ விசேஷத்துக்கோ நீங்க மாத்திரம் வந்ததே கிடையாது. அது என் மனசுக்கு எவ்வளவு உறுத்தலாக தெரியுமா ஃபாதர்? நான் வரலன்னா உங்க மனசுதான் உறுத்தும். ஆனா நாங்க வந்தா என் மனசாட்சியே உறுத்தும். என்ன சொல்றீங்க ஃபாதர்? நீங்க பணத்தை நேசிக்கிறவர், நான் பைபிள் பூஜிக்கிறவன். 2 poles apart. Sorry Mr. ஞானராஜ். ஃபாதர், God bless you. Congratulations Mr. ஞானராஜ். Thank you. வெல்கம் மிஸ்டர் மகேந்திரா. வெல்கம். Good evening. Many returns of the day. Thank you. இந்த ஃபங்க்ஷன்ல இன்னைக்கு நான் உங்களை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இத்தனை வருஷமா நான் இல்லாம உங்க வீட்டுல எந்த ஃபங்க்ஷன் நடந்தது இல்ல. இன்னைக்கு மட்டும் நான் வர மாட்டேன்னு ஏன் நினைச்சீங்க? இல்ல, வெளிநாட்டுல இருந்து நிறைய விஐபிஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்க பந்தோபஸ்துக்கு போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். எனக்கு நீங்க தான் விஐபி, அதனால தான் அங்கேயே போட்டு இங்க வந்தேன். வெல்கம் மிஸ்டர் டிசோசா. Congratulations Mr. ஞானராஜ். Thank you. Many happy returns Mr. ஞானராஜ். ஆண்டி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களை பார்த்தா கல்யாணமாகி 25 வருஷம் ஆன மாதிரி தெரியல. இன்னைக்கு தான் கல்யாணமான புது பொண்ணு மாதிரி அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. ராதா, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் தனியா இருக்கும் போது இதை சொல்ல நினைச்சேன். பட் நீயே சொல்லிட்ட. So I lost a good chance. இன்னும் புது மாப்பிள்ளை நினைப்பு உங்களுக்கு. Enjoy yourself. Thank you. Hello. Good evening Mr. Rajesh. Meet Mr. Lokesh, அலங்கார் மில் ஓனர் Mr. பரமசிவம். ஹலோ. பெரிய டிரான்ஸ்போர்ட் முதலாளி. சார் யாருன்னு சொல்லவே இல்லையா? நான் ராஜேஷ் பிஏபிஎல் அட்வொகேட். எந்த ஊர்ல அட்வொகேட்டா இருக்கீங்க? இதே ஊர்ல தான். இப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையா? அது வந்து ராஜேஷ் ப்ளீஸ். பிரபல அட்வொகேட் எத்திராஜ் இருக்காருல்ல, அவருடைய மருமகன். ஓஹோ, அப்படின்னா பிராசிக்யூட்டர் ராதாமா புருஷனா நீங்க? ஆமா சார், நான் வரேன். ஹலோ. ஹலோ. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க பேர் என்ன? ராஜேஷ் பிஏபிஎல். சாரி சார், உங்க பேர் விஐபி லிஸ்ட் இல்ல சார். நான் விஐபிஸ்லாம் ஆப்போசிட் சைட். நானும் விஐபி தான் சார். ஜோக்கெல்லாம் அங்க போய் அடிங்க. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க சார். இது வந்து ப்ளீஸ். அங்கிள், ஏன் அங்கிள் ஐஸ்கிரீம் சாப்பிடல? எனக்கு பிடிக்காதுமா. அப்ப நான் இதை சாப்பிட்டா? ஓஎஸ். தேங்க்ஸ். உங்க பேர் என்ன அங்கிள்? நான் ராஜ் இல்ல, ஃபேமஸ் லாயர் எத்திராஜோட மாப்பிள்ளை, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ராதாவோட புருஷன். ஐயா, நான் உங்க பேரு தானே கேட்டேன். நீங்க யார் யார் பேரையோ சொல்றீங்க. நீங்க யாரு சொல்லுங்க. நான் யாருமே இல்லம்மா. உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. சுமதி, இதோ வந்துட்டேமா. How is your wife, sir? Say fine, madam.
பாய். மிஸ்டர் ராஜேஷ், வாங்க டாக்டர். ஏன் தனியா வந்து உட்கார்ந்துட்டீங்க? நானா உட்கார்ல, உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டாங்களா? என்ன சொல்றீங்க ராஜேஷ்? எப்பவுமே தனிமையா இருக்கு பயப்படுவேன். ஆனா வாழ்நாள் பூரா தனிமையில தான் வாழ்ந்திருக்கேன். இந்த உண்மை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாம போச்சு. உங்களுக்கு இன்னொரு உண்மையும் தெரியாம போச்சு. ஆலமரத்துக்கு அடியில எதுவுமே வளராது.